Hi, hello, namaste, vanakkam, adab. Welcome back to my channel, A Girl with Mood Swings. Mummy, hi, இப்போ நாங்கள் எங்கே போகிறதுக்காக பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா தீவுத்திடல் எக்ஸிபிஷனுக்கு தான் போகிறோம். அதுக்காக தான் ரெடி ஆகிட்டேன். நானும் என் தம்பி தங்கச்சி எல்லாருமே என்னோட பிரதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் போகிறோம். அண்ட் நாங்கள் இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். குழந்தைதுலேருந்து இது வரைக்கும் நாங்கள் போனதே கிடையாது. எல்லாருமே சேர்ந்து போகிறதால பஸ்ஸில் போகலாம், ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்கா அப்படின்ட்டு நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அரை மணி நேரமாக வெயிட் பண்ணோம். நாங்கள் போகிற பஸ்ஸு தவிர எல்லா பஸ்ஸும் வந்துட்டு இருந்தது. அதுக்கு தான் இங்கே என் தம்பி புலம்பிகிட்டு இருப்பான். இதுக்கப்புறமாவும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்காது அப்படின்ட்டு நாங்கள் ஆட்டோ பேசிட்டு 4 பேர் ஆட்டோக்கும் அப்புறம் மிச்சம் 2 பேர் வந்து பைக்லேயும் போகலாம் அப்படின்றது டிசைட் பண்ணிட்டோம். அப்புறம் ஆட்டோவும் ஏறிட்டோம். அண்டு கிட்ட வரப்போ நான் கொஞ்சம் கிளிப்பிங் எடுத்தேன். ஆக்சுவலாக நாங்கள் போனது கரெக்டாக எக்ஸாக்டாக லாஸ்ட்டு சண்டே, அதாவது Feb 4. நீங்கள் போகிறதுக்கு யாராவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அண்ணா ஸ்கொயர் டிப்போ போயிட்டிங்கனாலே ஈஸி தான். அது நேப்பியர் பிரிட்ஜ் இருக்கும் இல்லையா, அது தாண்டி கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நீங்கள் போயிடலாம். அண்ணா ஸ்கொயர் வந்தாலே நீங்கள் போயிடலாம். அண்ட் எக்ஸாக்ட் லொக்கேஷன் இந்த விஷுவல்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிய ஐடியா கிடைக்கும். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா. ஆக்சுவலாக இது 2 months நடக்கும்னு நினைக்கிறேன். Jan 10 ஸ்டார்ட் ஆகி 2 months நடக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு எப்போ டேட் எண்ட் ஆகும்னு தெரியாது. ஆனால் நாங்கள் லாஸ்ட் சண்டே தான் போனோம். அங்கே ஒன்ஸ் ரீச் ஆனதுமே நாங்கள் அரை மணி நேரம் அங்கே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த டென்ஷன்லாம் போய் செம்ம ஜாலியாகிட்டோம். அங்கே போயிட்டு நாங்கள் அதுக்கு அடுத்தது வந்து டிக்கெட் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடல்ட்டுக்கு வந்து 40 rupees, சைல்டுக்கு வந்து 25 rupees டிக்கெட்டு வாங்கிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். நாங்கள் போன உடனே இந்த ஷோ வந்து போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக ஒரே ஒரு 2 ஜம்ப்பு தான் அடிச்சது. அந்த டாக் அதுக்குள்ளேயே வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு நீங்கள் போகலாம், நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. நாங்களும் ரைட்டுன்ட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சுற்றி பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக அந்த 40 rupees டிக்கெட்லேயே நீங்கள் எல்லா தீம்குள்ளேயும் போகலாம். அதுக்கு வந்து செப்பரேட்டான ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எதுவும் தேவையில்லை. அதனால் நாங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எது வேணா போகலாம், சும்மா எக்ஸிபிஷன் தான் உள்ள போய் பார்க்கறது. அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, பைக் பார்க்கிங்க்கு வந்து 60 rupees. ஏய் மாமா, கேஜிஎஃப்டா. ஓ நோ. அடுத்ததுங்க மேடம் காரு, அடுத்ததுங்க ஏ சிண்டு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் போகிறப்ப நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன அனிமல்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி ட்ரீஸ் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தா ஒரே ஒரு 2-3 டார்டாய்ஸ் வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே கிடையாது. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் உள்ளே என்ன இருந்தது அப்படின்னா கேமரா. அதுக்கப்புறம் வந்து வெளியிலேருந்து நம்ம பார்க்குறவங்க எல்லாரையும் வந்து அது கேப்சர் பண்ணோம். அது செம்ம ஜாலியாக இருந்தது. நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்டில் போயிட்டு ஹாய் சொல்லிட்டு விளையாடிட்டு சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு வந்துட்டோம். நாங்கள் சித்தப்பாடா ஐயா அழகாகிறார்ல. காத்து பெரிய மாமா எங்க அவரா? அவர் தான் எங்களுக்கு சோறு போடுறவரு. ஜல்லிக்கட்டு என்னை தொடாது. ஏய்ப்பா எவ்வளவு கூட்டம்டா. ஐயா மச்சான் எவ்வளவு கூட்டம்.
காய்ஸ் சரியான கூட்டம் இந்த இடத்துல சத்தியமா வந்தாக்கோ இப்போ வந்தா வேஸ்ட்டு. இருக்கிறதுலே பெரிய கூட்டம். 100 ரூபாய் 40 ரூபாய் டிக்கெட்டு ஒன்றும் இல்லை. வண்டிக்கார 100 ரூபாய் ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுது. நானே தெரில. இந்த எக்ஸிபிஷனில் நாங்கள் பார்த்ததுலேயே ஒரு நல்ல துறை அப்படின்னா இந்த பழங்குடியினர் தான். பார்க்க வந்து எல்லா ஓல்டு ஏஜில் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறவே ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு நாங்கள் அங்கே வந்து ஒரு பிரேஸ்லெட் வச்சுருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் வாங்கலை, பட் ஜஸ்ட்டு போட்டு பார்த்தோம். எப்படி இருந்தாலும் ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அண்ட் அப்புறம் வந்து நாங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே போனோம். உள்ளே எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாத்தோட ஜெர்சியும் அப்புறம் வந்து இந்த ஸ்போர்ட்டோட நேம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க ஒரு பெஸ்ட்டான ஒரு துறை இது, ஸ்போர்ட்ஸ் துறை. இது நல்லா இருந்துச்சு. நான் வந்து வெளியில் நீங்கள் என்ட்ரன்ஸில் போகிறப்பவே பார்த்துருப்பீங்க, அந்த ஃபுட்பால்லாம் வச்சு சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து செல்ஃபி பாயிண்ட். ஜாலியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் தான் ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ரைட்ஸ் கேம்ஸ் விளையாடலாம். அந்த ஸ்பாட் தான் நாங்கள் இங்கே இப்போ வந்து போயிட்டுருக்கோம். அண்டு போகிற வழியெலாம் கூட லைட்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணி நல்லா வச்சுருந்தாங்க. அண்டு நேப்பியர் பிரிட்ஜ் இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். அப்புறம் வந்து சுற்றி வியூ நல்லா இருந்தது. பட் பிளேஸோட ஸ்மெல் தான் நல்லா இல்லை. பட் இட்ஸ் ஓகே, தே ஆர் கண்டக்டிங் சம் வாட் குட் திங்ஸ் ஆல்சோ. அண்ட் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டு. சவுகார்பேட் டி நகர்னு நினச்சா அதை விட டபுள் ட்ரிபிள் இருந்தாங்க. சுத்தமாக பாருங்களேன், ஒவ்வொரு தலைக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு அவ்வளோ ஃபுல்லாக இருந்தாங்க. நாங்கள் சண்டே போனதாலையா என்னன்னு தெரில, பட் செம்ம கூட்டம். சின்ன சின்ன ரைட் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உள்ளே பார்த்தா பயங்கரமான இந்த ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரியான ரைட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, ஒர்த்தாக இருந்தது. ஒவ்வொரு ரைடுக்குமே வந்து 100 rupees டிக்கெட், பெர் ரைடு 100 rupees. நாங்கள் வந்து எனக்கு ஜெயிண்ட் வீல் தான் போகணும் அப்படின்ட்டு வந்து நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் ஃபஸ்ட்டே. அதனால் நான் எந்த ரைட் போகிறேனோ இல்லையோ ஜெயிண்ட் வீல் நான் போகிறேன் அப்படின்ட்டு நாங்கள் 6 பேர் டிக்கெட் வாங்கிட்டோம் போகிறதுக்கு. போகிறப்ப நல்லா ஜாலியாக தான் இருந்தது. ஆனால் ஏறினதுக்கப்புறம் நான் போட்ட அலப்பறை இருக்கே, சத்தியமாக முடியல, பயந்துட்டேங்க. மேலே போகிறப்பெல்லாம் ஜாலியாக தாங்க இருந்துச்சு. மேலேருந்து வியூஸ் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். அங்கேருந்து நேப்பியர் பிரிட்ஜ் இது வந்து ஜூம் பண்ணியிருப்பான் பாருங்கள், அது சூப்பராக தெரிஞ்சது. வியூலாம் அல்டிமேட். ஆனால் அந்த ஒரு ரவுண்டு இப்படி போயிட்டு அந்த சைடு சுத்தம் பாருங்க, அப்போ நான் செத்துட்டேன். இந்த டெல்லி அப்பத்தில் ஒரு டெஸ்ட்டும் இல்லை. ஆனால் எதுக்கு 70 ரூபான்னு தெரியல. 2 டெல்லி அப்பளும் 70 ரூபா. ஃபைனலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்தது. நீங்கள் யாராச்சும் ஆல்ரெடி போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.